ஏன்டா பேச்சடா பேசுனீங்க மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீங்களே இப்போ அவங்கள மாவட்ட பரம்பரை ஆகிட்டாங்களா? நான் ஐபிஎல் ரிலேட்டடாக போட்ட 2 வீடியோன்னு சொன்னேன். தலையோட லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்கன்னு கவலைப்படுறத விட ஆர்சிபி முதல் முறையை கப்படிக்க போகிறான்னு சந்தோஷப்பட்டா. அப்படிப்பட்ட எண்ணியை அடுத்த நாள் ஆர்சிபி தோக்கணும்னு பார்க்க வச்சிட்டீங்கடா. தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சு ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே போனாங்க. பிளே ஆஃப் தானடா போனீங்க, அதுக்காக எவ்வளோ ஆட்டம். அப்போ ஃபைனலாக போய் என்னடா பண்ணிப்பீங்க? ஐபிஎல் என்ன வேலை கேட்டுருப்பீங்களோ? இந்த பிளே ஆஃப் ஜெயிச்சதுக்கு விராட் கோலி சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்து உஷ்னு சைலன்ஸ் ஃபிங்கரை காட்டுறாப்புல. தலைவரே அப்படி இருந்தா அவரோட ஃபேன்ஸ் சொல்லுவாங்களே, தாய் 10 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயின்னு சும்மா சொன்னாங்க. இவனுங்களும் சும்மா இல்லாம சிஎஸ்கே பிளேயர் போற பஸ்ஸுக்கு முன்னாடி ஆர்சிபி ஜெர்சியை காட்டி ஆர்சிபின்னு கத்துறாங்க. ஏன்டா அது மட்டும் இல்ல, எல்லா டீச்சர் பார்த்தாலே கலாய்க்கிறது. அது ஆனா பெண்ணால குழந்தையா கூட பார்க்காம கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பஞ்சாயத்து ஜெயிச்சு சந்தோஷப்படலாம், அதுக்குன்னு அவ்வளவு சந்தோஷப்படக்கூடாது. எதிரில் சிஎஸ்கே டீம் கை விட்டு நினைக்கிறாங்க, அதை கூட கண்டகாம செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. தலையை நின்று பார்த்துட்டு அங்க அந்த ஆர்சிபி ஸ்டாஃப் மட்டும் கை ஊற்றி போயிட்டாரு. விராட் கோலி தோனியை தேடி போய் கை கூட சொல்றாங்க, ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. விராட் கோலி நல்ல பிளேயர் தான், அதுவும் இவ்வளவு அக்ரெசிவா இருக்கக்கூடாது சிஎஸ்கே கிட்ட. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதில் சந்திப்போம். பை பை, டாடா.